பா உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்குது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா. உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பமும் பெருசாகுது, இப்பெல்லாம் நிறைய செலவாகுதுல்ல. ம். நானும் இன்னும் எவ்வளோ நாள் வேலைக்கு போக போகிறேன், சம்பாதிக்க போகிறேன், அதை நினச்சி யோசிக்கிறேன். ஏப்பா நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனாப்பா? நான் நல்லா சம்பாதிக்கலையா? போப்பா. என்னைக்கு அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சோ அன்றைக்கே உன் பேர்லையும் அம்மா பேர்லையும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பா. இதெல்லாம் வேறவா சொல்லிட்டு இருப்பாங்க. பா இந்த கார் இஎம்ஐ இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நீ எதுக்கு இதெல்லாம் கவலைப்படுற? நீ அம்மாவை கூட்டிட்டு ஜாலியாக ட்ரிப்பு போ. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்கங்கே போங்க. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க? ஆ வாங்கப்பா சாப்பிட போகலாம் வாங்க. சரி வா. நம்ம பையன் கல்யாணம் பண்ண அப்புறம் ரொம்ப மாறிட்டான்ல, அவனுக்குள்ளேயே ஏதோ ஒன்று இருக்குடி. இவர் பெரிய செவன்ஜி ரெயின்போ காலனி அப்பா நினைப்பு. சௌந்தர்யா, தேங்க்யூ மேம். ரேட்டிங் மட்டும் கொடுத்துருங்க மேம். தேங்க்யூ மேம். இருடி. என்னடி இது? பார்த்தா தெரியல சாப்பிடுறதுக்கு. அது தெரியுது. இத நீயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்ல. எதுக்கு வெளியில இருந்து ஆர்டர் பண்ண? வீட்ல செஞ்சா லேட் ஆகும் அத்தை. எனக்கும் ரொம்ப சோம்பேறியா இருக்கு. அதான் வெளிய ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். இவன் எந்த தண்ணியில எப்படி செஞ்சானோ இத போய் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துப்பியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, எதுவும் ஆகாது. சரி அதெல்லாம் விடு. இப்படியே வெளியிலேயே ஆர்டர் பண்ணிட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீயும் நானும் சமைக்கிறதே இல்லன்னு நினைக்க மாட்டாங்களா? என்னத்த எப்ப பார்த்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க. நமக்கு பிடிச்சதான் நம்ம செய்ய முடியும். இதே மாதிரி நீங்க அவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்காது நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது நீங்க என்னைக்குமே பண்ண முடியாது அத்தை. எனக்கு பிடிச்சதை நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறேன். இதுல என்ன இருக்கு? என்ன பிரச்சனை? எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல போங்க. போடா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அத்தை. நீங்க? சாப்பிட்டேன். சீசன் 2 வந்திருக்கு, பார்க்கலாமா? போடு. எத்தனை எபிசோட் இருக்கு? தெரியல அத்தை, இப்பதான் பார்க்க போறேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு பேரும் செம்மையா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இப்போ ஒண்ணா உட்காந்து கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கீங்க. டேய், எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா பேசி இந்த மாதிரி சண்டை போட்டுருக்க மாட்டேனா? அந்த மாதிரி தான் இதுவும். பொண்ணெல்லாம் எதுக்கு? நீயும் நானுமே எத்தனை நாள் சண்டை போட்டிருக்கோம். 2 நாள் பேசாமலாம் இருந்திருக்கோம். அதுக்காக என் கையில சாப்பிடாம இருந்தியா? என் கையில காசு வாங்காமலாம் இருந்தியா? 2 நாளைக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு நாம சகஜமா ஜாலியா பேசலையா? அந்த மாதிரி தான் இதுவும். அவ பண்ணது தப்புன்னு தோணுச்சு, கேள்வி கேட்டேன். இப்போ எல்லாம் சமாதானம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இங்க பார், என்னைக்காவது அவ என் மாமியார் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு அவங்க அம்மா கிட்டயோ, உங்க அம்மா எப்ப பாரு எனக்கு கார்னர் பண்றாங்கன்னு உன்கிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காளா? சே இல்லம்மா, பண்ண மாட்டா, எனக்கு தெரியும். டேய், மச நின்னு பேசிட்டு இருக்காத. நீ போய் நல்ல ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வா. அதுக்குள்ள நாங்க பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸ்நாக்ஸ் உங்க 2 பேருக்கும். போ. ஏன் அத்தை, நீங்க இப்படிலாம் பேசினா நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? சண்டை போடுவியா? போடுவேன். என்னம்மா எப்படி இருக்க? வாங்கக்கா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து? காலைல தான் வந்தேன். சாப்பிட்டீங்களா? சமைச்சிருக்கேன், இனிமேல் தான் போய் சாப்பிடணும். காலைல வந்தது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உங்க அத்தை வேற வந்துட்டாங்க போல, பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாக்கா, அப்புறம் அவங்க ஏதாவது திட்டுவாங்க, நான் போறேன். சரி. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அவ கூட பேசாதேன்னு. அவளுக்கும் எனக்கும் சண்டை. நம்ம வீட்ல இருந்து யாராவது பேசுறாங்களா? நானும் உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, கேட்கவே மாட்டியா? சும்மா பேசினேன் அத்தை. நான் தான் சொல்றேன்ல, அவ கூட பேசாதேன்னு. நான் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க. மா மா டேய், வாமா. என்ன விஷயம் சொல்லு. மா, ஆஃபீஸில் எனக்கு ஒரு லோன் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஓஎம்ஆர் கிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துட்டு நானும் சௌந்தர்யாவும் அங்கே மூவ் பண்ணிடலான்னு இருக்குமா.
எதுக்குன்னா அவளுக்கும் உனக்கும் தேவையில்லாமல் டெய்லி சண்டை வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நான் அப்பப்போ வந்து உன்னை பார்த்துக்கிறேம்மா. தனியா போலான்னு யோசிக்கிறீங்களா? மா அப்படி இல்லைம்மா, நான் உன் நல்லதுக்கு தான்மா சொல்கிறேன். சரி, இதையே என்கிட்ட கேக்குற? உன் பொண்டாட்டி கூப்பிட்டு கேளு, அப்புறம் உங்க இஷ்டம். சரி. எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தேன். நம்ம ஏன் தனி கொடுத்துன்னு போகணும்? நம்ம ஏன் தனி கொடுத்துன்னு போகணும்? நாங்க 2 பேரும் ஒர்க் போறோம்ல, நீங்க எங்களுக்கு காலையிலே சமைச்சு கொடுக்குறீங்க. நான் ஒர்க் முடிச்சிட்டு வந்தா 2 பேரும் ஷேர் பண்ணி வேலையை முடிக்கிறோம். சரி, எல்லாம் ஓகே. நாளைக்கே தனி கொடுத்துன்னு போறோம்னு வச்சுக்கோங்க. நமக்குன்னு ஒரு குழந்தை வருது. என்னதான் வேற ஆளை வச்சு பார்த்தாலும் உங்க அம்மா பாத்துக்கிற மாதிரி வருமா? நான் ஒன்னு சொல்றேன், இங்க எல்லாரும் இருக்கோம், நமக்கான பிரைவசி நமக்கு கிடைக்குது இல்ல. எனக்கு இவ்ளோ பெரிய அட்வான்டேஜ் இருக்கும்போது நான் எதுக்கு தனி கொடுத்துன்னு போகணும்? என்னாலாம் போக முடியாது, நான் உங்க கூட தான் இருப்பேன். என்னடா உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகேம்மா. ஏய், நீ என்ன அவனை டா போட்டு பேசுற? ஏன் புருஷனை நான் டா போட்டு இன்னொரு தான் வாட்டி பேசுவேன். டா போட்டுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் அப்படிதான் பேசுவேன். கைஸ் மறுபடியும்மா, ஐ மீன் ஜோக் டு யூ.